எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ராகி பன் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசைக்கு முதல்ல நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது 125 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதோட அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். முதல்ல இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் லேசாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து அரை கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ தயிர் போட்ட உடனே இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ரவை இந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், இல்லை கெட்டியாயிடும். இந்த ரெசிபிக்கு புளிச்ச தயிர் யூஸ் பண்ணால் பன் தோசை நல்லா வரும். ஸோ உங்கள்கிட்ட புளிச்ச தயிர் இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். 15 நிமிஷம் மாவு ஊறணும். இதை எடுத்து வச்சிடலாம். ராகியில் நீங்கள் வேறு என்ன வித்தியாசமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 15 நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்சரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸோ மாவு நல்ல மையாக அரைச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸை தாளிக்க போகிறோம். இதுக்கு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 முந்திரியை சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லேசாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. முந்திரி லேசாக கலர் மாறினதும் அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட 2 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. 1 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ கடைசியாக நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே ஃப்ளேம் லோவில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு கருகிடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக ஆற விட்டு நம்ம இந்த மிக்ஸ்சரை மாவில் சேர்த்துடலாம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். மாவு அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை. ஸோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண உடனே தோசையை போட்டுக்கலாம். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி. ஸோ நம்மளுக்கு மாவு நல்லா ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். பன் தோசை தாளிக்கிற கரண்டியில் தான் செய்ய போகிறோம். சின்ன தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க.
உங்களுக்கு வந்து ராகி ரெசிபீஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலில் நான் நிறைய ராகி ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அந்த ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா சுட்ட பிறகு மெதுவாக மறுபக்கம் திருப்பி நல்லா வேகிற வரைக்கும் சுடணும். திருப்பி போடுறதுக்கு நல்ல வசதியான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. பன் தோசை சுடும்போது ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் லோவில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்ல குக் ஆகும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது, கொஞ்சம் மாவாக இருக்கும். 2 பக்கமே இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம தோசையை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ராகி பன் தோசை ரெடி. செஞ்ச உடனே இந்த மாதிரி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. வாவ், பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்குள்ள பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல சூடாக பஞ்சு மாதிரி இருக்குது இந்த ராகி பன் தோசை. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்றேன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. பார்த்த உடனே செய்யணும் போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக டிஃபன் ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ராகி பன் தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சட்னி இல்லைனா சைட் டிஷ் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.